ஹே ஃபோக்ஸ், இது வந்து ஒரு பேண்டு, ரிஸ்ட் பேண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இது பியூர் லெதர். இது ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெரட்டோவில் வரும் இல்லையா, அந்த அந்த இதுன்னு நினைக்கிறேன். நான் நெரட்டோ பார்த்ததில்ல, அந்த பையனை மட்டும் தான் பார்த்துருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும்னு நினைக்கிறேன். ஹே ஃபாக்ஸ், இது வந்து ஒரு ரிஸ்ட் பேண்டு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கல்லோடைய டிசைன் கொடுத்துருக்காங்க. நிறைய அந்த சைடில் வந்து இந்த எலும்புகள் வந்து வேறு ஒரு டிசைனாகவும், இந்த ஸ்கல் வந்து ஒரு கோஸ்ட் டிசைனாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டு, இது வந்து மொத்தம் 3 பார்ட். இது தனி பார்ட்டு, இது தனி பார்ட்டு. இதை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு 3 ரிங்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் பார்ட்டுக்கும் அதே மாதிரி 3 லிங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ப்ரெஸ் பட்டன் டைப்பு, கையில் போட்டு ப்ரெஸ் பட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேக் சைடு அப்படி பார்த்தீங்கன்னா இதில் இது இருக்கும், இந்த ப்ரெஸ் பட்டன் டைப்பு. ஒரு லாக்கு 3 பின் இது கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் அளவுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இங்கே இது இப்படி போட்டுக்கலாம். இது போட்டு லாக் பண்ணிக்கலாம். இது லாக் பண்ணிக்கலாம். அண்டு இது ஃபுல்லாக அப்படி நல்லா பார்த்தா தெரியும். இப்போ வந்து இது ஆர்டர் வந்திருக்கு. இது ஒரே ஒரு பீஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதான் இப்போ கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஆர்டர் அனுப்பிச்சி விடுவோம். சப்போஸ் ரிட்டன் வந்துட்டால் இது நம்மக்கிட்டே இருக்கும். பட் இப்போதைக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மி தான், வியூஸும் கம்மி தான். அப்படிங்கும்போது எனக்கு யூடியூப்லேருந்து எந்த வருமானமும் இல்லை. ஸோ எனக்கு இப்போ வந்து அமௌண்ட்டு தேவைப்படுது. இப்போன்னு இல்லை, எப்பயுமே எல்லாருக்கும் அமௌண்ட் தேவைப்படும் தான். என்னென்னா இப்போ ஜீரோவாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்தால் பரவாயில்ல தானே. ஒரு செலவுக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஒரு மாத்திரை வாங்குறதுக்கு. ஏன்னா இப்போலாம் வயசாகிட்டே போகுது, வேறு மாத்திரை வேணும். மாத்திரை சுகரா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க, லோ சுகரு இருக்குது. அப்புறம் இந்த அல்சர், வயிற்று பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. ஒழுங்காக வேலைக்கு சாப்பிடணும். பல பிரச்சனைகள் அதில், வயிற்று பிரச்சனையிலே. அதனால் அதெல்லாம் மாத்திரை வாங்கணும், டெய்லி டேப்லெட் போடணும். அதனால் ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் காசு வேணும். ஏற்கனவே ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், அதே 2 வருஷமாக கட்டாமல் இருக்கேன். அது வேறு, அதுக்கு வேறு ஒரு 40,000 ரூபா கட்டணும். அதெல்லாம் எப்போ தான் அமௌண்ட் வரும்னு தெரியல. நானும் சரி, நமக்கு ஏதாவது எவனா கடன் தர வேண்டியது இருக்கான்னு பார்த்தாலும் அதுவும் இது இல்லை. எல்லாம் அவனுங்க வந்து ஏற்கனவே வாங்கினவனுங்களாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டானுங்கன்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதனால் அதுவும் பெரிய அமௌண்ட்டெலாம் இல்லை, ஒரு 10,000 15,000 இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி லட்சக்கணக்கிலலாம் எதுவும் கடன்லாம் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, யார்கிட்டையும் நானும் வாங்கலை. ஸோ இதை மட்டும் சேல் பண்ணால் கொஞ்சம் இப்போ ஒரு 2 நாளைக்கு சமாளிக்கலாம். இதோடைய அமௌண்ட் எப்போ வரும்னு தெரியாது, 7 நாள் கழிச்சு தான் வரும். பட்டு என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு நல்ல வேலை கிடைச்சா கூட போடலாம். பட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தால் பரவாயில்ல. தமிழ்நாட்டுக்குள்ளேனாலும் ஆஃபீஸ் வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறது. ஏதாவது வெளியில் ரவுண்ட்ஸ் அடிக்கிற வேலை, சும்மா ஆஃபீஸு, ஃபாரின் ஆஃபீஸு, இங்கே ரவுண்ட் அடிக்கிற வேலை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சிடலாம். ஏன்னா இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கேன். ஆஃபீஸில் போய்ட்டு உட்கார முடியாது. கண்டிப்பாக ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளேயே இருக்க முடியாது என்னால். ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து அந்த மாதிரியே பழகிட்டேன்.
அதாவது இப்போ ஒரு 2 ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன். பட் அங்கே என்னால் ஒர்க் பண்ண முடியல. வெளில வந்துட்டேன். ஒரு மாதம் 1.5 மாதம் இந்த மாதிரி டைமில் வெளில வந்துட்டேன். பார்க்கலாம், வேறு ஏதாவது ஒரு வேலை கிடச்சா ஓகே தானே அப்படின்ட்டு. சம்பளம் இப்போதைக்கு ஒரு 50 ரூபா ஒரு 50,000 கிடச்சா போகலாம். கொஞ்சம் சமாளித்து 50,000 கம்மி தான் இருந்தாலும் இங்கே வேறு கம்பெனிலேயே ஸோ வாட் டு டூ. சரி, ஓகே, இவனை இன்னைக்கு அனுப்பிச்சுடுவோம். பயங்கரமாக இருக்கா? இது யாரோ ஒரு படத்துக்காக தான் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். படம் ஓகே, சூப்பரா அப்படி. ஓகே, வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான கண்டென்ட்டு, ரெகுலரான கண்டென்ட்டு, ஒரு முக்கத்தனமான கண்டென்ட்டு இது தான் பேசி போட்டுட்ருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் ஆல்னு இருக்கும். என்னுடைய சேனல் உள்ளே போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு போங்க, அதில் ஆல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைலை ஓரமாக வச்சுட்டு நைட்டு படுத்து தூங்கிடுங்க. காலில் எடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பாருங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வியூஸ் வேணும். வியூஸ் இருந்தால் தான் கொஞ்சமாவது டெவலப் பண்ண முடியும். சரி, எப்போ எனக்கு அதிகம் வியூஸ் வர்றதோ தெரியல. ஏன்னா நான் ஒன்றும் கண்டென்ட்டும் அந்தளவுக்கு திறமையாலாம் இல்லை. திறமை இல்லை, என்ன பண்ணுறது, எப்படி இந்த திறமையெல்லாம் வளர்த்துக்கிறது? இல்லை, திறமை தான் முக்கியமாக? திறமை இருந்தால் தான் முன்னேற முடியுமா? அப்படிலாம் பார்த்தா எங்கள் தலைவர் ஜிபி முத்துக்கெலாம் என்ன திறமை இருக்குது தெரியாது. அவரும் ஒரு திறமையான ஆள் தான். அவருக்கு தெரியாமே அவர் இது சரி, இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே அவரும் துபாயெலாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. கூப்பிட்டு போயிருக்காங்க. எல்லாம் பல நிகழ்ச்சிகள் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கார். பல மேடைகள் ஏறி இறங்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு திறமை. நம்ம ஆனால் நல்ல மனுஷன் அவர். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிபி முத்து அவருடைய 6 குழந்தைங்க, அவருடைய குழந்தைங்க 2 3 தான் நினைக்கிறேன். மீதி 3 அவங்க தம்பி குழந்தையா அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய குழந்தைங்களையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கார். அந்த வகையில் ஜிபி முத்து ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அவர் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்துருவார். இப்போ பார்த்தாலே தெரியுதுல்ல, அவருக்கு இன்னும் அவ்வளோ விவரம் தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா ரியல் லைஃப்பில் அவர் இத்தனை வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். இப்போயாவது அவர் கொஞ்சம் வீடு வாசல் காருன்னு வாங்கி சந்தோஷமாக இருக்கிறார்ல, அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நான் கொஞ்சம் பரவாயில்ல, பட்டு இப்போ கொஞ்சம் சிரமப்பட்டுருக்கேன். இருந்தாலும் இதெல்லாம் சரியாயிடும். மறுபடியும் என்னுடைய
முன்னாடி சம்பாரிச்சதை விட டபுள் ட்ரிப்புளாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதுக்கான நம்பிக்கையும் இருக்குது. நம்பிக்கை வைக்கிறத விட அதெல்லாம் நடந்தே தீரும். ஏன்னா அது அப்படி தான். கண்டிப்பாக எப்படியும் ஒரு சம்பாரிச்சிட்டு சேவிங்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் என்னுடைய வாழ்க்கை முடியும். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்து வைக்கணும். என்ன மாதிரி அவங்க நாளைக்கு எங்கேயும் போயிட்டு கஷ்டப்படக்கூடாது. ஒரு காலேஜ் முடித்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு ஏதாவது நான் அவங்களுக்கு செய்யணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கேன். எங்கே கஷ்டப்படுறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, சும்மா தான். கஷ்டம்லாம் படல. நான் எவ்வளோ பெரிய 100 கிலோவாக இருந்தாலும் தூக்குவேன். அது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது எனக்கு. ஏன்னா கஷ்டங்கிற வார்த்தைக்கே எனக்கு ஈஸி அப்படின்னு தான் அர்த்தம். அந்தளவு நான் ஒரு ரகடான ஆள், ஒரு அரக்க மாதிரி. ஸோ ஓகே, சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வீடியோ லென்த்துக்காக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஷார்ட்ஸாகவும் போடுவேன்.